மத்திய அரசின் பட்ஜெட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உரியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி ஒதுக்கியுள்ளார். கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக சார்பாக மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் சட்டட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டு ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் பீகாருக்கு 26,000 கோடியும் சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 மாநிலங்கள் இன்றைய பாரத பிரதமர் தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்பதை காட்டுகிறார். முதல்வர் அம்மா உணவகங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு. அவருக்கு பயம் வந்தது. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் புரட்சி தலைவி அம்மாவில் கொண்ட திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் நடிக்கிறார். அவருக்கு உண்மையான அந்த அம்மா உணவகத்தின் மீது ஈடுபாடு இருந்தால் ஆட்சிக்கு வந்த பொழுதே அந்த திட்டத்தை மேம்படுத்தியிருக்க வேண்டும். மாறாக காணாமல் இருந்துவிட்டு ஒதுங்கி இருந்துவிட்டு அந்த திட்டத்தை முடக்கியிருந்த அந்த சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த காரணத்தினால் தனக்கு எங்கே அரசியல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக சுயநலத்திற்காக அந்த திட்டத்தை மேம்படுத்துகிறார். இன்றைய தினம் அந்த மின்கட்டண உயர்வு, அப்புறம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு, இதெல்லாம் இந்த ஆட்சி ஒரு அலங்கோலமான கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த குடிமைப் பொருட்கள் தங்கு தடையின்றி செல்ல வேண்டும். அதற்கு ஆட்சியாளர்கள் ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும். அந்த ஆட்சியாளருடைய அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். அவர்கள் செயல்பட்டாலும் கூட ஆட்சியாளருடைய அலட்சியத்தால் அவர்களால் செயல்பட முடியும். அதனால்தான் குடிமைப் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த ஆட்சி இந்திய ஆட்சி என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்கிறார். செயலற்ற ஆட்சி என்று நாங்கள் சொல்கிறோம். விலைவாசி கட்டுக்குள் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அந்த மத்திய அமைச்சருக்கு சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால்தான் கற்றுக்கொள்ள இருக்கிறது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.